ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க முத்துக்கு ஒரு வழி பிறக்க போகுது. என்னன்னு பார்க்குறீங்களா? சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் வந்து அவங்க ஃப்ரெண்டு வாடா ஃப்ரிட்ஜ் எடுக்க போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால் அது ஃப்ராடு கம்பெனிப்பான்னு சொல்லிட்டு உள்ள போலீஸ் வந்துருச்சு. வந்த உடனே போலீஸ் வந்தோடனே எல்லாரும் பயந்து போயிட்டாங்கங்க. நம்ம முத்துவும் பக்கத்தில் இருந்த அவங்க ஃப்ரெண்டும் மட்டும் நம்ம என்னடா தப்பு செஞ்சோம், நம்ம எந்த தப்பு செய்யல, பணம் கொடுத்து தானே வாங்க வந்தோம், வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. என்னையா நடக்குதுங்க, ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. கடைசியில் இவங்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சு. அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்து போட்டால், சார் நாங்கள் எதுவும் பண்ணல சார், நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, நாங்கள் பொருள் வாங்க தான் வந்தோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ஃப்ராடு கம்பெனிப்பா, நீங்கள் ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க அதாவது பொருள் வாங்க வந்த எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டாங்க. விசாரணை முடிஞ்சுதாப்பா வெளியே அனுப்புவோன்னு சொல்லிட்டாங்க. இதில் கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குப்பா, கவலைப்படாதப்பா, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கடைசியில் பார்த்தா என்னன்னு பார்த்தா மனோஜ் உள்ள ஓடியாராரு. ஓடியாந்துட்டு இதெல்லாம் என் பொருளா, என்னோட பணமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. 4 லட்சம் ஏமாந்துட்டேன் சார், இப்படி சார் அப்படி சார்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. சொன்னது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துறாரு நம்ம முத்து. வீடியோ எடுத்த கையோட அதுக்கப்புறம் நம்ம முத்து மேலே எந்த தப்பு இல்லை, அங்கே உள்ளவங்க எல்லாத்தையும் போலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ண உடனே வீட்டுக்கு வேக வேகமாக ஓடியாராரு. வேக வேகமாக ஓடியாந்தவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு நிற்க வச்சு கேள்வி கேட்குறாரு. இங்கே பாருங்க 4 லட்சம் எப்படி ஏமாந்திருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருக்கும் பொக்குன்னு போயிடுச்சு. அப்போ அந்த 4 லட்சம் பணம் இந்த நகை அழிச்சது தான் பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு நம்ம முத்து. ஆனால் நிரூபிக்க முடியல. நிரூபிக்கிறதுக்குள்ள விஜயா ஒரு வழி பண்ணிட்டாங்களே, அச்சோ எங்கேயாவது மாட்டிக்கணும் தம்பையான்னு சொல்லிட்டு இவங்களே போட்டு 4 அடி அடிக்கிற மாதிரி சும்மா லைட்டாக சப்பு சப்பு இந்த கண்ணத்தில் வாங்க அந்த கண்ணத்தில் வாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே பூசுறாங்களாம் அடிய. இப்படி ஒரு பையனை காப்பாற்ற சொல்லுதா? ஆனால் நீயே தப்புக்கு தொட போறியம்மா, உன் புள்ள கெட்டு போகிறதுக்கு காரணமே நீ மட்டும்தாம்மா, ஓவர் செல்லம் உடம்புக்கு ஒத்துக்காதுமா, முதல்ல எல்லாரும் முன்னாடி தப்பை சொல்லி கொடுமா, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்போ தான் அவன் திருந்துவான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, எத்தனை நாளைக்கு காப்பாற்றுவேன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ